फ्रेंड्स वणक्कम इनके நம்ம வந்து பாலக் பன்னீர் ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை எடுத்து நல்லா வதக்கிக்கிட போறோம். வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 4 பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 சின்ன தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளி பழம் வந்து நல்லா மசிய வேகணும். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை மாறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 5-6 பல்லு பூண்டும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு கெட்ட அளவுக்கு நான் பாலக்கீரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணி அதுவும் கொஞ்சம் நல்லா சுருங்குத வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் ஆற விட்டு. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆறட்டும். ஆறினோடனே நம்ம மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது ஆறுறதுக்குள்ளே நம்ம ஒரு 20 முந்திரி பருப்பு எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு. உங்களுக்கு முந்திரி பருப்பு போட இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கலாம், ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். எனக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறது பிடிக்காதுங்கிறதுனால நான் முந்திரி பருப்பை வந்து மிக்சியில் அடித்து பேஸ்ட்டாக்கி இதில் சேர்த்துக்க போகிறேன். இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோன்னா ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு இது சேர்த்து இப்போ இது வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரை பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். இதுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் அதை கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலா வாசனை மாறுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடுவோம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ நட் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை அதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த கேஷ்யூ நட் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அப்படி ஒரு ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும். அது மாதிரி ஹோட்டல் ஸ்டைல்லையே இது வந்து டேஸ்ட் இருக்கும். நம்ம க்ரீம்லாம் சேர்க்குறத விட இது வந்து நம்ம உடம்புக்கும் வந்து கெடுதல் கிடையாது. கேஷ்யூ சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வச்சுருக்க வேண்டாம் ஸ்டவ்வில். இப்போ வந்து பன்னீர் வந்து 1 கப் எடுத்துருக்கேன், அதை அதில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் வந்து வேகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே பரட்டி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டோன்னா அந்த சூட்லேயே கூட பன்னீர் வந்து நல்லா வெந்துடும். இப்போது பன்னீர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து கையில் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி சேர்த்து விட்றலாம். சேர்த்தோன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டோன்னா அவ்வளோதான். சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போது இந்த பட்டரை வந்து எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான நம்மளுக்கு வந்து பாலக் பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதை சப்பாத்தி, நான் அல்லது பரோட்டா கூட சூப்பராக தொட்டு சாப்பிட்லாம். ஃப்ரைட் ரைஸ் கூட இது செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.